சோழ மன்னர்கள் கட்டின கோவில்கள்ல 3 கோவில்கள் அழியவே அழியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு தஞ்சை பெரிய கோவில், 2வது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், 3வது இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கோவில் தாங்க. இந்த கோவிலுடைய பெயர் ஐராவதேஸ்வரர் திருக்கோவில். இது ஒரு சிவபெருமானுடைய கோவில். இங்க இருக்கிற தூண்களுடைய அடிப்பகுதியை யாழியுடைய உருவமா ரொம்ப அழகா செதுக்கியிருக்காங்க. இந்த தூண்களுடைய பின்பக்க அழக பாருங்களேன், ஒரு சிங்கம் ரியலா வந்து உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பொசிஷன்ல இந்த தூணுடைய பின்பக்கத்தை அவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க. நம்ம பல கோவில்கள்ல பார்த்திருப்போம், தூண்களுடைய மேல் பகுதியில தான் யாழியோட சிற்பம் இருக்கும், கீழ்ப்பகுதியை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இங்க தூண்களுடைய அடிப்பகுதியே ஒரு யாழி மாதிரி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. தூண்களுடைய மேல் பகுதியை பாருங்களேன், ஒரு பெரிய கட்டமான கல், அதுக்கு மேல வந்து மண்டபம் நிக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டு கோவில்கள்ல இந்த மாதிரி அமைப்புல தூண்களை பார்க்கறது கொஞ்சம் அரிதான விஷயம் தான். இந்த கோவில நம்ம பார்க்கலாம். இந்த ஐராவதேஸ்வரர் கோவில் எப்படி தஞ்சை பெரிய கோவில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் இந்த கோவிலும் உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல 40,000க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு. இந்தியாவில் எந்த கோவிலும் இல்லாத ஒரு அற்புதம் இது. தஞ்சை பெரிய கோவில் எப்படி பிரம்மாண்டமான சிற்பங்களுக்கு பெயர் போனதோ அதே மாதிரி இந்த கோவில் வந்து அங்குல சிற்பங்கள், அதாவது ஒரு அங்கலம் 2 அங்கலம் அந்த மாதிரி அங்குல சிற்பங்களுக்கு பெயர் போன ஒரு கோவில். இங்க தூண்கள்ல செதுக்கப்பட்டிருக்கிற சிறிய சிறிய சிற்பங்கள் பல கதைகளை நமக்கு சொல்லுது. இந்த தூண்ல இருக்கிற நந்தியோடைய சிற்பத்தை பாருங்களேன், 2 அங்கலம் தான் இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற கடவுள் சிற்பம் அது அதை விட சின்னதா இருக்கு. இது ஒரு அங்கலம் தான் இருக்கும் போல இருக்கு. ஆனா இதை நீங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு நுணுக்கமா இருக்கும். இந்த ஒரு அங்கல சிற்பத்தையும் வந்து அவ்வளவு தெளிவா செதுக்கியிருப்பாங்க. அடுத்ததா இந்த மண்டபத்துடைய மேல் பகுதியை பாருங்க, இங்கேயும் வந்து எந்த ஒரு கேப்பும் இல்லாம அவ்வளவு சிற்பங்கள் செதுக்கி வச்சிருக்காங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 40,000லேருந்து 50,000 சிற்பங்கள் இந்த கோவில் முழுக்க இருக்கு. நீங்க சிற்பங்கள் எல்லாம் ரசிச்சு பார்க்குறவங்களா இருந்தால் இந்த கோவிலை சுற்றி பார்க்க 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்குமாவது ஆகும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இந்த கோவிலில் இருக்கு.